நம்ம அண்ணனுடைய ஆட்சி வந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு என்னுடைய வேண்டுகோள் வைக்கிறேன். ஸோ என்னன்னா, நம்மளுடைய ஆட்சி இது. அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறையாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய நட்பை நாம் அதிகமாக சம்பாதித்து அவர்களுடன் இணைந்து பணியாற்றணும்னா ரொம்ப ஈஸியாக எல்லாமே முடியும். எக்ஸாம்பிள் ரோட்டில் டிராஃபிக்காக இருக்கட்டும், டிராஃபிக் இருக்கும் பொழுது நம்மளுடைய தொண்டர்கள் இணைந்து காவல்துறை அது அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனோட, அவங்களோட பர்மிஷனோட அந்த இடத்த கிளியர் பண்ணுறது, டிராஃபிக் கிளியர் பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணுறது. நகராட்சி ஊழியர்களாக இருக்கட்டும், குப்பை எடுக்கிறதுக்கு லேட் ஆனால் நம்மளே கால் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்க கூட சேர்ந்து இணைந்து வேலை செய்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் இப்பொழுது கவனமாக மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம், மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கு நம்ம துணையாக இருந்து, இந்த அரசாங்கத்திற்கு நம்மளும் துணையாக இருந்து, அதிகாரிகளுக்கு துணையாக இருந்து இந்த வேலைகளை நாம் செய்தோம் என்றால் நம்முடைய அண்ணன் நினைத்த ஆட்சி, நல்ல ஆட்சி இங்கு மலரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நாம் அனைவரும் இணைந்துதான், கரங்கள் கொடுத்துதான், நம் கரம் பிடித்துதான் இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும். முக்கியமாக போதைப் பொருள் நம் இருக்கும் இடங்களில், பகுதிகளில் நுழைய விடவே கூடாது. அப்படி போதைப் பொருள் வந்தால் இதை பற்றி காவல்துறையினரும் உடனடியாக தெரிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்க நாம் முயல வேண்டும். காவல்துறை அதிகாரிகளும் நாமும் இணைந்துதான் இதை நாம் செய்ய போகிறோம் என்பதை மிகவும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். அனைவரும் இணைந்து செய்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. கண்டிப்பாக இது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. பட் என்னுடைய கோரிக்கை இது.